ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நினைவுகூரும் சம்பவங்களில் ஒன்று. ஒரு முறை ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போய் சோறு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ சில பேர் மனம் விட்டு பேசுவாங்க, சில பேர் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டைப்பாக இருப்பாங்க. ஸோ நம்ம அமைதியாக இருந்துகிட்டு இருக்கும்போது, உட்காரும்போது எந்திக்கும் போதும் ஏசப்பா ஏசப்பான்னு எந்திக்கும்போது அவங்க திடீர்னு கேட்டாங்க, நான் கூட சர்ச்சுக்கெலாம் போவேங்க, நான் படித்ததெல்லாம் கிறிஸ்டின் ஸ்கூல் தாங்க அப்படின்னா. சரிங்க, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னாங்க. என்னங்க அப்படின்னா, இல்லை எங்கள் வீட்டுக்காரருடைய தங்கச்சிக்கு சொந்த வீடு கட்டுறாங்க. அவங்க அண்ணன் ஒருத்தர் தான் பணம் கொடுத்துக்கலாம் கட்டி கொடுக்குறாங்க. எல்லாருமா சேர்ந்து வீடு கட்டுறாங்க, வீடு கட்டிட்டாங்க, பால் காய்ப்பு வச்சுருக்காங்க. நான் போக மாட்டேங்க, நம்ம கேட்கல, அவங்களா சொல்கிறாங்க. நான் போக மாட்டேங்க, நான் ரோசக்காரிங்க, எனக்கு மானம் இல்லை, வெக்கம் இல்லை, நான் அவ்வளோ மரியாதை கட்டவளா, நான் யாருங்க, நானும் போக முடியாதுங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போக முடியாது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரவே மாட்டேன், போகவே மாட்டேன். அந்த அம்மா ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லைங்க, நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதுலேயே மேல் சமுதாயம் கீழ் சமுதாயம், எல்லா சமுதாயத்துலேயும் இந்த ரெண்டு சமுதாயம் இருக்கும் இல்லையா, 2 3 இருக்கும் இல்லையா. நாங்கள் கொஞ்சம் மேல் சமுதாயம், எங்கள் ஹஸ்பண்டு வந்து அவர் கொஞ்சம் கீழ் சமுதாயம். நான் பஸ்ஸில் போகும்போது அவர் என்னை பார்த்தாரு, என்னை பிடிச்சிருந்து லவ் பண்ணோம், வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, மீறி கல்யாணம் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப நல்லவங்க, என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். இந்த சனியன்களால், இந்த குடும்பத்தால், இந்த சொந்தக்காரங்களால் தான் பெரிய தொல்லையாக இருக்குங்க. நான் போகவே மாட்டேங்க, நான் ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன். சொந்தக்காரங்களாம் ரோட்டில் போகிற நாயை நம்பலாம், ஆனால் அந்த சொந்தக்கார பேயை நம்பக்கூடாது, அப்படி இப்படின்னு டைலாக் அவங்கள போட்டு ஆதங்கத்தில் கொதிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆதங்கத்தில் கொதிச்சு அப்படி ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே உட்கார்ந்துருந்துக்கிட்டேன். இல்லைங்க, மன்னிப்பு பெரிய தண்டனைங்க. இந்த உலகத்திலேயே காஸ்ட்லி அதிக பவர் உள்ள வெப்பன்ஸ் எதுன்னா பொறுமை தான். பெரிய தண்டனை மன்னிப்பு தான். இதை நான் சொல்லலை, பெரியவர்கள் தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படி இல்லைங்க. நம்ம கேட்கணும், சொல்லணும், கற்றுக்கிடணும். அப்போ நம்ம பிரச்சனையை வந்து பல பேர்கிட்ட சொல்லும்போது சில பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை நக்கல் பண்ணுவாங்க. அது ஒரு பிசாசு. நம்மளை கிண்டல் பண்ணுறவங்க, நம்மளை நக்கல் பண்ணுறவங்க, நம்ம பிரச்சனையில் வேதனையில் சந்தோஷப்படுறவங்க ஒரு வகை பிசாசு. அந்த பிசாசை தள்ளிடணும். கடவுள் ஒருவன் தான், அவர் யார் மூலமாவது உங்களுக்கு நன்மை செய்வார். கடவுள் ஒருவர் தான், அவர் யார் மூலமாவது உங்களுக்கு நன்மை செய்வார். எப்படி செய்வார்னா, பொறுமை ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லைங்க, அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க, தம்பியை கூப்பிட்டாருங்க, என்ன கூப்பிடவே இல்லைங்க, எனக்கு என்ன மானம் இல்லையா? சரிங்க, அண்ணன் தம்பியை கூப்பிட்டாரு, நீங்கள் தம்பியோட ஒய்ஃபு, நீங்கள் போகலைன்னா உங்கள் வீட்டுக்காருக்கு அவமானமா இல்லையா? என்ன கூப்பிடலைங்க. சரிங்க, உங்களுக்கு கூப்பிடலைங்க, உங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தனியாக போனால் உங்கள் வீட்டுக்காருக்கு அவமானமாக இல்லையா? கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. சரி, உங்கள் வீட்டுக்காருக்காக எவ்வளோ கஷ்டத்தை தாங்கினீங்க இல்லையா? உங்கள் ஃபேமிலியை விட்டு வந்தீங்க, உங்கள் குடும்பத்தை விட்டு வந்தீங்க, அப்படி சந்தோஷமாக வந்தீங்க, கஷ்டமாக இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எங்கள் அப்பா என்னோட ரொம்ப பாசமாக இருப்பாங்கங்க, எங்கள் அப்பாவை பிரிஞ்சு இருக்க முடியல. எங்கள் அம்மா மட்டும் தெரியாமல் ஃபோன் பேசிக்குவாங்க, ஆனால் எங்கள் அப்பா பாசக்காரங்க, ஆனால் பேசவே இல்லைங்க, நாங்கள் லவ் மேரேஜுங்க அப்படின்னாங்க. ஒரே சமுதாயம், அதில் ஏற்றத்தாழ்வு. இந்த அம்மா கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, நல்ல கலராக கொஞ்சம் வசதியாக வாழ்ந்தவங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகணுமா வேண்டாமாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் போகணுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஒரு கணத்தை அடித்தா மறு கணத்தை கொடு. அப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? நம்ம இடிச்சவங்கள நம்ம கொடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களே? அப்படி இல்லைங்க. அடுத்தாப்புல சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்.
அவங்க உங்களை தொடுறதுக்கு முன்னாடி கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருங்க அப்படின்னா. அப்படிங்களா? கடவுள் யுத்தம் பண்ணுவாரா? ஆமாங்க, கடவுள் யுத்தம் பண்ணுவார். நம்ம அவர் மேலே பாரத்தை போட்டு கொஞ்சம் சகிச்சு போகும்போது கடவுள் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார். நற்பை வளர்ப்புவார். நன்மையை செய்யுங்க, உங்கள் வீட்டுக்காருக்காக போகிறது நல்லதுங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் பல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி ஆதங்கத்தை சொன்னேன். எல்லோரும் மானத்தோடு இரு, ரோசத்தோடு இரு. நான்லாம் பத்திரிக்கையில் பேர் போடுறதுனாலே போக மாட்டேன், பத்திரிக்கையை கொண்டு வீட்டில் வைக்கிறதுனாலே போக மாட்டேன். நம்மளுக்கெல்லாம் மரியாதைங்க, நம்மளுடைய கல்ச்சுரல் முக்கியங்க, நம்மளுடைய வீரம் முக்கியங்க அப்படின்னு பெருமையாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் அறிவாளிங்க, புத்திசாலிங்கங்க, ரோசத்தோடு வாழ்கிறவங்கங்க. கடவுள் எல்லாருமே சொந்த பந்தமாக எல்லாருமே ஒத்துமையாக இருந்தால் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு நாட்களே போதாதுங்க. பாருங்கள், ஒன்று தாய் சார்பாக இருப்பாங்க, இல்லைன்னா ஹஸ்பண்ட் சார்பாக இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே சொந்த பந்தமே இருக்காது. ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியில் போகிறதுக்குள்ள 1008 பிரச்சனைகள் என்ன பண்ணுறாங்க, சொந்தங்கள் பிரிஞ்சு கொஞ்சம் சொந்தம் தான் வருது. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா 1008 பிரச்சனைகள். நீங்கள் போகிறது நல்லதாக இருக்கும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னா. பாருங்கள், அவங்க மனசை மாற்றிக்கிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு போகணும் ஒரு ஆசை இருந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு போன இடங்களில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், ஒருத்தனுக்கு கொஞ்சம் பேச்சு சரியில்லை, இல்லை கொஞ்சம் நட சரியில்லை, ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான், ஒருத்தன் குண்டாக இருப்பான், ஒருத்தருக்கு குணாதிசயம் கம்மி. இவங்களை வெறுப்பேற்றி சந்தோஷப்படுற ஒரு கும்பல் தனியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அது இந்த சமுதாயம் அந்த சமுதாயம், இந்த குடும்பம் அந்த குடும்பங்கிறது கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒருத்தர் நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணுறது சகஜம். இந்த அம்மாவையும் அங்கே இருக்கிற என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க குண்டிச்சு வராடி, அவா வராடி, இவா வராடின்னு நக்கல் அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. வீட்டுக்காருக்கு ஒரு சந்தோஷம், நம்ம ஒய்ஃபு அவளை அழைக்கலை, ஆனாலும் ஏதோ ஒரு வேகத்தில் நம்ம கூட புறப்பட்டு வந்துட்டா, அவளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வைராகத்தில் இருக்கும்போது கடவுள் அவர் ஒய்ஃபை கிண்டல் பண்ணுறவங்கள கரெக்டாக அவர் கண்ணில் மாட்ட வச்சுட்டாரு, பிடிக்க வச்சுட்டாரு. அவ்வளோதான் அந்த மனுஷனுக்கு வந்த கோவம். இந்த பார், அது ஏன் மனைவி, அவள் குண்டாக இருக்கிறா, அவள் ஒல்லியாக இருக்கிறா, கருப்பாக இருக்கிறா, சிகப்பாக இருக்கிறா, எனக்கு 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டா. நீ இப்போ ஏற்றுற வெறுப்பை அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க, ஆனால் என் ஒய்ஃபு மனசுக்குள்ளே பதிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு என் பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுத்தானா அந்த பிள்ளை என்ன மதிக்குமா? அந்த பிள்ளை உங்களை மதிக்குமா? உங்களை நேசிக்குமா? நீங்கள் அவங்கள ஏற்றுறீங்களா? அவளுக்கு 2 பிள்ளை இருக்குது, அது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறீங்களா? முட்டா பய ஒழியலாம் அப்படின்னு பிடிச்சி காணாமனான்னு திட்டிருக்க. யார்? சொந்த சகோதரி சொந்தக்காரங்களை பிடிச்சி தன் மனைவிக்காக தனியாக கூப்பிட்டு போய் அம்மா ரைடு மட்டும் விடலை. உடனே ஒய்ஃபை கூப்பிட்டு போய் இவங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு, நீ எனக்கு முக்கியம். இந்த மாதிரி அடுத்தவங்களை வெறுப்பேற்றி சந்தோஷப்படவும் என் சொந்த சகோதரியாக இருந்தாலும் சரி, சகோதரி பிள்ளையாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, வெட்டு தான். மனுஷன் பிரிஞ்சு போயிடுவான். இனியாவது என் மனைவி யாராவது கிண்டல் பண்ணினீங்க தொலைச்சி அப்படின்னு சொல்லி செம்ம ரைடு விட்டாங்களாம். ஆமாங்க, நாம் கொஞ்சம் சகிச்சு போனோம்னா கடவுள் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் கேட்குற ஆலோசனை கூட பெரியவங்கக்கிட்ட கேளுங்க, அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேளுங்க, சத்தியத்தை நாடுறவங்கக்கிட்ட கேளுங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. நீங்கள் தவறானவங்ககிட்ட கேட்டால் அவங்க தவறான வழியை தான் சொல்லுவாங்க, நீங்கள் தவறி போயிடுவீங்க. நம்ம எக்மோருக்கு போகிற பஸ்ஸில் போனால் தானே எக்மோருக்கு போக முடியும். சென்ட்ரலுக்கு போகிற பஸ்ஸில் ஏற்றி எக்மோருக்கு போக முடியுமா? முடியாது. இப்போ சமாதானத்தை தேடினா தான் சமாதானம் கிடைக்கும். சமாதானத்தை இந்த கடவுள் உண்டு பண்ணியிருக்காரு, சந்திருக்காரு. ஆனால் நம்ம சமாதானத்தை நாடாத போது சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. சமாதானத்தை நாடணும், விட்டு கொடுக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அது இல்லாமல் தானே இந்த உலகம் அடிச்சுக்கிறது. பொறுமையாக இருந்தால் ரோட்டில் அடிதடி நடக்காது. பொறுமையாக இருந்தால் சொந்த பந்தத்தில் அடிதடி நடக்காது. பொறுமையாக இருந்தால் பொருள் மேகம் வராது. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லையா, கெட்டு போவவன் விட்டு கொடுப்பது இல்லையா. அதனால தானே கடவுள் சொன்னார், ஒரு கணத்தை அடித்தால் மறுகணத்தை கொடு, நீ எனக்கு பிரியமாய் நடந்தால் உன் சத்துருக்களை உன்னோட சமாதானமாகும்படி செய்வேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. நான் பைபிளை பற்றி கொஞ்சம் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு அதுதான் தெரியுது. அதுக்காக மிச்ச மதத்தில் உள்ளவங்களோ மார்க்கத்தில் உள்ளவங்களோ பார்த்துட்டு நீங்கள் தவறாக நினைக்காதீங்க. எல்லாரும் அன்பு தான் பெருசு. கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த மனைவி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
அவங்க ஃபோன் பண்ணி, "அண்ணே நீங்கள் போன சொன்ன மாதிரி நான் போனேன். எங்கள் வீட்டில் ரொம்ப ஹேப்பி ஆயிடுச்சு. கடவுள் என்னையும் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. ஆமென், ஆமென்."